வணக்கம். தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் வித்யா. கோயம்புத்தூர் எட்டிமடை பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழக வளாகத்தில் அகண்ட தமிழ் உலகம் அமைப்பின் 4வது சர்வதேச மாநாடு கடந்த 5ஆம் தேதி முதல் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற நிறைவு நாள் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணை அமைச்சர், அகண்ட தமிழ் உலகம் அமைப்பின் 4வது மாநாட்டில் தமிழ் மொழி பற்றியும், தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும், வணிகத்தை பற்றியும் பேசப்பட்டது. உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்வில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளித்தது. உலகில் எங்கு சென்றாலும் திருக்குறள் குறித்து பிரதமர் பேசுகிறார். காசி தமிழ் சங்கமம் மற்றும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. ஐநா சபையில் கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் மோடி அவர்களால் குறிப்பிடப்பட்டது. இவ்வாறு பல்வேறு வகையில் பிரதமர் மோடி தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் பெருமை சேர்த்து வருகிறார். தமிழ் மக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கடந்த 9 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு 11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட திட்டங்கள் மத்திய அரசு சார்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு உள்ளதா என்றும் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான வசதிகளை இங்கு செய்து கொடுக்க வேண்டும். தொழில் தொடங்குவதற்கான எளிமையான மற்றும் வெளிப்படைத்தன்மையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு முதலீட்டாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தமிழக அரசின் கடமையாகும். ஏற்கனவே போர்ட் நிறுவனம் தமிழகத்தில் இருந்து வெளியே சென்றது. அதில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் வேலை இழந்து பாதிப்படைந்தனர். இதுபோல் அல்லாமல் தொழில் நிறுவனங்கள் தமிழகத்திற்குள் வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலுக்கான மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என பாஜக சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. 3% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதை மின் கட்டண கொள்ளை என்று தான் பார்க்க வேண்டும். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் மின் கட்டணத்தை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும். சீமானுக்கு பதில் சொல்ல வேண்டிய காலத்தில் இல்லை. பிரதமர் தமிழக மக்கள் மீது எவ்வளவு அக்கறை வைத்துள்ளார் என்பது மக்களுக்கு தெரியும். தமிழ் மொழி குறித்து அவரை போன்று இங்கு யாரும் பெருமையாக பேசவில்லை. அவருக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டியதில்லை. சபரிமலையில் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை என நாடாளுமன்றத்தில் பாஜக சார்பில் பதிவு செய்துள்ளோம். கேரள அரசின் முற்றிலும் தவறான அணுகுமுறையை செய்கிறது. குடிநீர், கழிப்பிடம் என எந்த அடிப்படை வசதியும் பக்தர்களுக்கு அங்கு செய்யப்படவில்லை. வெள்ள நிவாரண பணிகள் தமிழகத்தில் நடந்தபோது இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் சென்றார். போகிற போக்கில் பிரதமரை சந்திப்பது வெள்ள நிவாரணம் கேட்பதா? மத்திய அரசின் ஏஜென்சிகள் முன்னெச்சரிக்கை விட்டும் வெள்ள நிவாரண பணிகளில் களத்தில் இருந்தபோது கூட்டணி குறித்து அவர் பேச சென்றார். கூடலூர் பகுதியில் சிறுத்தை தாக்கி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் மக்களின் உயிரை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை வனத்துறையினர் எடுக்க வேண்டும். ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு பாஜக சார்பில் மக்களை அழைத்து செல்வோம் என கூறிய பின்பும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அவர்களும் அழைத்து செல்வதாக ஒரு வெற்று அறிக்கையை கூறியுள்ளனர். ராமர் கோவில் விழாவுக்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்ற கேள்விக்கு நிகழ்ச்சி அன்று தான் யார் யார் அழைக்கப்பட்டு உள்ளார்கள் என தெரியும். கோவில் நிர்வாகத்தினர் அதனை முடிவு செய்து அழைப்பார்கள் என தெரிவித்தார். அகண்ட தமிழ் உலகம் இந்த 4வது மாநாடானது இன்றைக்கு இங்கே நடந்தது. இந்த மாநாட்டில் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் மத்தியில் தமிழ் மொழியை பற்றியும், தமிழ் பண்பாட்டை பற்றியும், தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும், தமிழர்களுடைய அந்த வியாபாரம், ஏன்னா நம்மளுடைய வியாபாரத்தில் பண்டைய தமிழர்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாமே நம்மளுடைய சோழர் காலத்திலிருந்து நம்மளுடைய வியாபாரத்தை பெருக்கியிருக்கிறோம். இப்படிப்பட்ட தமிழர்கள் உலகம் முழுவதும் இன்று பல்வேறு நாடுகளில் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த அகண்ட தமிழ் உலகமானது இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இதில் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழுக்கும், தமிழ் மக்களுக்கும், தமிழ் கலாச்சாரத்திற்கும், தமிழ் பண்பாட்டிற்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு எல்லாம் அறியும். அவர் எங்கு சென்றாலும் கூட தமிழ், அது குறிப்பாக திருக்குறளை மேற்கோளிட்டு காட்டி திருக்குறளை பற்றி பேசுவது. அதே போல அவர் காசி தமிழ் சங்கமம் 2 முறை காசி தமிழ் சங்கமம் நடத்தியது, சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்தியது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில் உயர்த்தது. உலகிலேயே தொன்மையான மொழி
தமிழ் மொழி என்று அவர் தொடர்ந்து தமிழுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டின் மேல ஒரு மிக சிறந்த அக்கறை கொண்டிருக்கிறார். அதனால தான் கடந்த இந்த 9 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ரீசெண்டாக கூட கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில், அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியில் போன வாரம் திருச்சிராப்பள்ளிக்கு வந்துட்டு அந்த திருச்சிராப்பள்ளியினுடைய விமான நிலையத்தை தொடங்கி வைத்துவிட்டு கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு புதிய திட்டங்களையும் அங்கு தொடங்கி வைத்துவிட்டு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்றிருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் சென்னையில் முதலீட்டாளர் மாநாடு வரவேற்கத்தக்கது. ஆனால் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பது பார்க்க வேண்டும். ஏற்கனவே இங்கிருந்து பல தொழிற்சாலைகள் இங்கிருந்து வெளியில போயிருக்கிறார்கள். ஒரு முதலீட்டாளர்களுக்கு அல்லது தொழில் செய்பவர்கள் இங்கு வரும் பொழுது அவர்களுக்கு தேவையான வசதிகளை தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும். அவர்கள் ஒரு டிரான்ஸ்பரன்சியாக அல்லது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் செய்வதற்கான வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னோட. என்னதான் முதலீட்டு மாநாடு நடத்தினாலும் சக்சஸ் பண்ணாலும் அதை குறை சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் காங்கிரஸ் கட்சி தலைவர் நான் தான் சொன்னேன், முதலீட்டு மாநாடு முதலீட்டாளர்கள் வர்றது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதை முறையாக ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், தொழில்துறையினருக்கு பாதுகாப்பு, அதே மாதிரி அதில் வேலை செய்பவர்களுக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடமை. ஏன்னா ஏற்கனவே ஃபோர்டு நிறுவனம் தமிழ்நாட்டை விட்டு வெளில போயிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய நிறுவனம் வெளியில் போயிருக்கிறது. அந்த நிறுவனம் அவர்கள் மறுபடியும் வருவார்களா? ஏன்னா பல பேர் அதில் வேலை இருந்தவர்கள் வேலையை விட்டு போயிருக்கிறார்கள். இது மாதிரி தொழில் நிறுவனங்கள் வெளியில் செல்லாமல் அவர்கள் உள்ளே வரணும். அதே மாதிரி உள்ளே வர்றவங்க நம்மளுடைய பாரதத்தினுடைய இன்றைக்கு வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. உடைய தொழில் நிறுவனங்கள் வருவது வரவேற்கக்கூடியது. பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திட்டு வராங்க தொடர்ச்சியாக மின்கட்டண உயர்வை கண்டிச்சு. அது மட்டும் இல்லாம தமிழக அளவில், அதாவது இந்திய அளவில் ஜவுளித்துறையில முதன்மையா இருக்கிற மாநிலம் தமிழகம் என்ற நிலை தற்போது இழந்துட்டு வர்றதை தொழில்துறையை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது, இதை எப்படி பாக்குறீங்க? நாங்கள் தொடர்ந்து நான் மேற்கொண்டு எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்கள் மேற்கொண்டு அனைவரும் நாம் வலியுறுத்துவது மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும். மின்கட்டணம் கிட்டத்தட்ட 3% மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த மின்கட்டண கொள்ளை என்றதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் போய் ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன், தொழில்துறையினர் ஈஸியாக தொழில் தொடங்குவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். இந்த குறிப்பாக எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய, குறிப்பாக திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இருக்கிற எம்எஸ்எம்இ நிறுவனம், கரூர் இந்த பகுதியில் இருக்கிற எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் அந்த மின்கட்டணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. வந்திருக்காரு பிரதமர், தூத்துக்குடியில் இருக்கிற மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் சந்திக்கிறேன்னு சொல்லி சீமான் பேசியிருக்காரு. நான் சீமானுடைய இதுக்கெல்லாமே நான் ஒரு பதில் சொல்லணுன்றைய காலகட்டத்தில் நம்ம இல்லை. ஏன்னா பிரதமர் தமிழ்நாட்டு மேலே எவ்வளோ ஒரு அக்கறை வைத்திருக்கிறார் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் இந்த 9 ஆண்டுகளில் கொடுத்திருக்கிறார். தமிழ் மொழியை பற்றி பிரதமரை எந்த அளவுக்கு பேசி கொண்டிருக்கிறார் என்பது பிரதமரை தவிர யாரு கூட தமிழை பற்றி பேசுறது கூட இல்லை. ஆனால் தமிழனுடைய பெருமையை, தமிழ் மொழியை பெருமையை, தமிழ் மொழியினுடைய தொன்மையை வெளி உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு சென்றது பிரதமர் அவர்கள். அதனால பிரதமருக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் யாரும் தகுதியானவர்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய. சபரிமலையில வரலாறு காணாத கூட்டம் இருக்கிறதாகவும், நிறைய பக்தர்கள் எரிமையிலே பாதி வழியிலேயே கட்டைகளை பிரிச்சுட்டு திரும்பி வரக்கூடிய சூழல் இருப்பதாக செய்திகள் வருது. இது மிகவும் வருந்தத்துக்குரிய சம்பவம். கேரள அரசாங்கம், அதாவது அவர்கள் சபரிமலை பக்தர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்காதது. இதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் கே லட்சுமணன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கூட கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அந்த கேரள அரசாங்கம் பக்தர்களை பற்றி கவலையே கிடையாது. பக்தர்கள் வருகிறார்கள், அவர்கள் இன்னும் கூட நினைக்கணும்னா அந்த பக்தர்கள் ஏன் வர்றார்கள் என்ற இந்த மனப்பான்மையோடு தான் கேரள அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. கேரள அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை முற்றிலுமான தவறான அணுகுமுறை. உயர்நீதிமன்றங்கள் கூட, பல அமைப்புகள் கூட சொன்ன பிறகும் கூட கேரள அரசாங்கம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ அல்லது பக்தர்களுக்கு உணவு கொடுப்பது, பக்தர்களுக்கு குடிநீர் கொடுப்பது, பக்தர்களுக்கு டாய்லெட் வசதி ஏற்படுத்தி கொடுப்பது, அல்லது அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பது, எந்தவித
வசதியும் செய்து கொடுக்காத ஒரு தோல்வியுற்ற அரசாங்கமாக தான் கேரளா அரசாங்கம் இருந்து வெள்ள கொண்டிருக்கிறது. பாதிப்பு நிவாரண நிதி இன்னும் கொடுக்கவே இல்ல. எம்பிக்கள் வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டு இன்னும் நேரம் ஒதுக்கப்படல. அதனால தமிழகம் புறக்கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நான் இப்பதானமா சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு நாம் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் என்று. நீங்க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போனார். எதுக்காக டெல்லிக்கு போனாரு? இண்டி கூட்டணி கூட்டத்துக்காக டெல்லிக்கு போனார். அந்த கூட்டணி கூட்டத்துல கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் பேசிட்டு போற போக்குல போய் முதலமைச்சர் பிரதமர் அவரை சந்திக்கிறதுக்கு தான் வெள்ள நிவாரணம் கேட்க போனது. அதாவது இந்த ஒரு வெள்ள பாதிப்பு என்பது அனைவரும் அறிந்தது. வெள்ள பாதிப்புல மத்திய அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்ததோடு இல்லாமல் மத்திய அரசாங்கத்தினுடைய ஏஜென்சிகள், குறிப்பாக ரயில்வே துறை, விமானப்படைத்துறை, இராணுவத்துறை, NDRF இவர்கள்லாம் களத்துல இருந்து அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டிருந்த நேரத்துல முதலமைச்சர் எங்க போனாரு? டெல்லிக்கு. எதுக்கு போனாரு? இந்தியா அலையன்ஸ் கூட்டணிக்காக போறார். இங்க வெள்ளம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. வெள்ளத்தில் மக்கள் பாதித்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர் ஜாலியாக இந்தியா அலையன்ஸ் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை தானே டெல்லிக்கு போனார். நன்றி. சிறுத்தை தாக்கி ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அது வந்து தொடர்ந்து அதே மாதிரி போயிட்டு சட்டை இருக்கு. பிடிச்சிட்டாங்க. தமிழக அரசு வந்து நிவாரணம் கொடுக்குறாங்க 10 லட்சம். அது எப்படி பாக்குறீங்க? அங்க இருக்கிற மக்கள் இல்ல, மக்களுக்கு பாதிப்பு இல்லாம வகையில மக்களினுடைய உயிர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். வனத்துறை அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அந்த உயிரிழந்த குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமர் கோயிலுக்கு வந்து விருப்பம் தெரிவித்தால் இதை போகணும்னு சொன்னாங்கன்னா அறநிலையத்துறை சார்பாக வந்து ஏற்பாடு செய்யப்படும் சொல்லி அமைச்சர் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி மூலம் சொல்லியிருக்கோம். நாங்கள் எல்லாம் மக்களை கூட்டிகிட்டு போறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் ஏதோ இன்றைக்கு, ஏன்னா இந்துக்கள் மேல ஒரு திடீர்னு ஒரு பரிவு வந்தது போல காட்டிக் கொள்வதற்கான ஒரு வெற்று அறிவிப்பாக தான் நான் பாக்குறேன். ஆமா, நீங்க பாருங்க, சில இது வந்து எனக்கும் தெரியாது அங்க என்ன யார் இது பண்றாங்க. அந்த அந்த அமைப்பு வந்து யார கூப்பிட்டுருக்காங்க, உங்களுக்கு குடியரசுத் தலைவர் கூப்பிட்டுருக்காங்களா கூப்பிடலையான்ற உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதனால அந்த நிகழ்ச்சி அன்னைக்கு அது யார கூப்பிட்டுருக்காங்க, அந்த கும்பாபிஷேகத்திற்கு யார் போவார்கள் என்பது அந்த நிறுவனத்தை அந்த சமிதியை சேர்ந்தவர்கள் முடிவு செய்து கூப்பிடுவாங்க. நன்றி.